காட்டுக்குள் சிவப்பு கலர் மேலாடையுடன் அழுகிய நிலையில் கிடந்த பெண் சடலம். மனைவி தலையில் மது பாட்டிலை போட்டு உடைத்த கணவன். ரத்தம் சொட்ட சொட்ட துடித்த மனைவியின் கழுத்தை அறுத்த கணவன். கணவன் மனைவி இடையே இம்சையான இன்ஸ்டாகிராம். காதல் கணவன் ஈவு இரக்கம் இல்லாத மிருகமாக மாறியது ஏன்? நடந்தது என்ன? பொழுது சாயிர நேரம். திருச்சியில் சிறுகனூர் வனப்பகுதிக்குள்ள இருந்து பயங்கர துர்நாற்றம் வீசியிருக்கு. சந்தேகப்பட்டு அங்க மாடு மேய்க்க வந்தவங்க பார்த்தபோது பெண் ஒருவரோட சடலம் அழுகிய நிலையில கிடந்திருக்கு. உடனே காணக்கிளியநல்லூர் போலீஸுக்கு தகவல் கொடுக்க போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கிடந்த சடலத்தை போலீசார் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. சடலம் அழுகி போய் இருந்ததால அந்த பெண் யாரு என்னன்னு முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அந்த பெண் அணிஞ்சிருந்த சிவப்பு கலர் டாப்ஸ், சந்தன கலர் பேண்டை சேகரிச்சு வச்சுக்கிட்ட போலீஸ் அது மூலமா ஏதாச்சும் துப்பு கிடைக்குமான்னு பார்த்திருக்காங்க. ஆனா சடலம் கிடந்த இடத்தை சுற்றி முழுக்க வனப்பகுதி என்பதால் போலீஸ் விசாரணையும் கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி தான் இருந்திருக்கு. மோப்ப நாய்களை களமிறக்கி தடயவியல் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தும் கூட க்ளூ கிடைக்கல. வனப்பகுதிக்கு போற வழியில இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணின அப்பவும் எதுவும் சிக்கல. இதுக்கு பிறகுதான் வேற ரூட்ல போலீஸ் விசாரிக்க தொடங்கினாங்க. சடலம் மீட்கப்பட்டதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அந்த பகுதிக்கு வந்து போயிருக்காங்கன்னு லொகேஷன் டீட்டெயில எடுத்திருக்காங்க. சிறுகனூர் ஃபாரஸ்ட் ஏரியாவை கிராஸ் பண்ண பல நம்பர்கள் காட்டவே எந்த நம்பர் நீண்ட நேரம் அந்த இடத்திலேயே இருந்திருக்கு என ஃபில்டர் செய்து பார்த்தனர். அதுல பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவில் உள்ள கொலக்கானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவருடைய செல்போன் எண் தான் நீண்ட நேரமாக அந்த டவர் லொகேஷனில் காட்டி இருக்கிறது. இந்த துருப்பு சீட்டை வைத்து ஆனந்தராஜை விசாரிக்க போலீஸ் நேர்ல போயிருக்காங்க. போலீஸ பார்த்ததும் ஆனந்தராஜுக்கு வியர்த்து கொட்ட தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுருக்கார். இந்த செல்போனால என் குடும்பமே அழிஞ்சிருச்சுன்னு தலையில அடிச்சுட்டு அழுத ஆனந்தராஜ அமைதிப்படுத்தி விசாரணைய தொடங்கினாங்க. அந்த விசாரணையில ஆனந்தராஜ் பேசியதெல்லாம் போலீஸ அதிர்ச்சியில உரைய வச்சதுன்னு தான் சொல்லணும். காட்டுக்குள்ள சடலமா கிடந்தது வேற யாரும் இல்ல, ஆனந்தராஜின் பாச மனைவி லட்சுமி தான். மனைவி லட்சுமியை ஆனந்தராஜ் தான் கொலை செஞ்சிருக்காரு. ஏன் கொலை செஞ்சாரு, என்ன பிரச்சனை, எப்படி கொலை செஞ்சாருன்னு அடுத்தடுத்து விசாரிச்ச போலீஸுக்கு ஆனந்தராஜ் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு பதிலும் திக் நொடியாகத்தான் இருந்திருக்கு. 33 வயதான ஆனந்தராஜுக்கும் 28 வயதான லட்சுமிக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. 2 பேரும் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவங்க. லட்சுமிக்கு முதல்ல முரளி என்பவரோட திருமணம் நடக்க சில நாட்களிலேயே முரளி லட்சுமியை தனியாக விட்டுட்டு ஓடி இருக்கார். கல்யாணமான சில நாட்களிலேயே புருஷன் ஓடிவிட்ட சோகத்தில் இருந்த லட்சுமிக்கு ஆனந்தராஜோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. 2 பேரும் எதிர் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ பார்த்து பழகி நம்பரை பரிமாறிக்கிட்டு பேசியிருக்காங்க. நல்ல மனைவி கிடைக்கணும்னு ஆசையில இருந்த ஆனந்தராஜுக்கு லட்சுமி மகாலட்சுமி போல தெரிய மனம் விட்டு நிறைய பேசியிருக்கார். லட்சுமியும் ஆனந்தராஜுக்கு ஆறுதலாக இருந்திருக்கார். 2 பேருக்கும் நெருக்கம் அதிகமாக இருக்கு. வெளியூருக்கு செல்வது, தனிமையில சந்திப்பதுன்னு 2 பேரும் தங்களோட உறவுக்கு உரம் போட திடீர்னு ஆனந்தராஜ் வேலை விஷயமா கோயம்புத்தூருக்கு சென்றிருக்கார். வேலைக்காக சில மாதம் ஆனந்தராஜ் கோயம்புத்தூரிலேயே தங்கி இருக்க இந்த கேப்பில் லட்சுமிக்கு வேறொரு நபரோடு திருமணம் முடிவாகி இருக்கு. உயிருக்கு உயிரா காதலிச்ச லட்சுமிக்கு வேறு ஒருவரோடு திருமணம் என்ற தகவலை கேள்விப்பட்ட ஆனந்தராஜ் ஊருக்கு வந்து கையோடு லட்சுமியை கூட்டிட்டு போயிருக்கார். அப்பா அம்மாவை மீறி லட்சுமியை கூட்டிட்டு போய் திருமணம் செஞ்ச ஆனந்தராஜ் கரூரில் குடித்தனம் வச்சு வாழ்க்கையே தொடங்கி இருக்கார். ஆனந்தராஜ் கட்டிலுக்கு கயிறு பின்னும் தொழில் செய்து வந்ததால் வருமானத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குடும்பம் மகிழ்ச்சியா போயிருக்கு. ஊராக சென்று கயிறு பின்னும் தொழில் செய்து பிழைப்பை நடத்தி வந்த ஆனந்தராஜ் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் மனைவி குழந்தைகளோட சொந்த ஊரான பெரம்பலூருக்கு வந்திருக்கார். பிடிக்காத கல்யாணத்தால மனக்கசப்பில் இருந்த அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி மனைவி லட்சுமிய சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஆனந்தராஜ் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு
மகிழ்ச்சியா இருந்திருக்கார். ஆனா அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் ரொம்ப நாள் நீடிக்கல. அன்பான கணவன் குழந்தைங்க இருந்தும் லட்சுமியின் மனம் இன்ஸ்டாகிராமில் அலைப்பாஞ்சிருக்கு. செல்போனும் கையுமா எந்த நேரமும் இன்ஸ்டாவில் மூழ்கிய லட்சுமி வீடியோ போடுவதோடு நிற்காமல் விவகாரமாக வரும் குறுஞ்செய்திகளுக்கு குஷியாகி ரிப்ளை செய்ய தொடங்கி இருக்கார். லட்சுமி வீடியோவுக்கு வரும் கமெண்ட்கள் கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு போயிருக்கு. ஆனாலும் இன்ஸ்டாகிராம் பயன்பாட்டை நிறுத்தாத லட்சுமி இன்ஸ்டா பழக்கம் மூலம் பல ஆண் நண்பர்களோட பேச தொடங்கியதாக சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இதையெல்லாம் கண்டுகொள்ளாம இருந்த ஆனந்தராஜுக்கு நாளடைவில் மனைவியின் நடத்தை கடும் ஆத்திரத்தை கொடுத்திருக்கு. செல்போன் பயன்பாட்டை குறைச்சிக்க சொல்லி எவ்வளவோ ஆனந்தராஜ் சொல்லியும் கேட்காத லட்சுமி எல்லை மீறி சென்றதாக சொல்லப்படுது. கிடைத்த வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு பாழாய் போன இன்ஸ்டாகிராமில் லட்சுமி மூழ்கி கிடக்க குடும்பத்துல நிம்மதியும் போயிருச்சு. இதுல 2 பேருக்கும் சண்டை நடக்கிறதும் வாடிக்கையா மாறி இருக்கு. ஒரு நாள் அப்படி நடந்த சண்டையில ஆத்திரப்பட்ட ஆனந்தராஜ் லட்சுமியின் மண்டையை உடைக்க லட்சுமி கொடுத்த புகாரில் ஆலத்தூர் போலீஸ் ஆனந்தராஜை கைது செஞ்சு 15 நாள் சிறையில அடைச்சிருந்தாங்க. அதுவரைக்கும் மனைவி லட்சுமி மீது மனஸ்தாபத்தில் இருந்த ஆனந்தராஜுவுக்கு அந்த 15 நாள் சிறை வாழ்க்கையால் ஆத்திரமா மாறி இருக்கு. சொல்லுற பேச்ச கேட்காம சோசியல் மீடியாவில் மூழ்கி கிடந்து விட்டு போலீசில் புகார் கொடுத்து ஜெயில தள்ளிவிட்டாளே என்ற ஆதங்கம் ஆனந்தராஜ ஆட்டி படைச்சிருக்கு. நாளுக்கு நாள் லட்சுமி மீது இருந்த கோபம் கொலைவெறியா மாறி இருக்கு. சிறையில் இருந்து வெளியே வந்த ஆனந்தராஜ் லட்சுமியை கொலை செய்யற முடிவுக்கு வந்திருக்கார். இதுக்காக ஆனந்தராஜ் போட்ட பிளானும் கொலை செய்த விதமும் தான் கொலை நடுங்க வச்சிருக்கு. சம்பவத்தன்று தனது தாய் வீட்டில் இருந்த லட்சுமியை சந்திக்க சென்ற ஆனந்தராஜ் நல்ல விதமாக பேசியிருக்கார். மறுபடியும் நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம்னு ஆனந்தராஜ் அழைக்க அந்த வார்த்தையை நம்பி லட்சுமியும் ஆனந்தராஜோட போயிருக்காங்க. பைக்கில் லட்சுமியை அழைச்சிக்கிட்டு வந்த ஆனந்தராஜ் சிறுகனூர் வனப்பகுதிக்கு கூட்டிட்டு போய் கொலை செஞ்சிருக்கார். கொலை செய்யற நோக்கத்தோட லட்சுமியை வீட்டிலிருந்து கூட்டிட்டு வந்த ஆனந்தராஜ் சரியான இடம் பார்த்து ஊரா போயிருக்கார். ஏற்கனவே கட்டிலுக்கு கயிறு பின்னும் தொழிலுக்கு ஊராக சுற்றியவர் என்பதால ஆனந்தராஜுக்கு பல இடங்கள் பரிச்சயமா இருந்திருக்கு. இதனால ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாகவே குறி வச்சு தேடி இருக்கார். மனைவிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு திசை திருப்பி ஏதேதோ பேசி முதல்ல செட்டிக்குளம் பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கார். அங்க ஆள் நடமாட்டம் இருக்கிறத பார்த்த ஆனந்தராஜ் வேறொரு இடத்துக்கு போலான்னு முடிவு செஞ்சிருக்கார். இதுக்கிடையில பெரம்பலூர்ல ஒயின் ஷாப்ல ஒரு பியர் ஒரு குவார்ட்டர் வாங்கிய ஆனந்தராஜ் மனைவியை அழைத்து கொண்டு ஆள் நடமாட்டமே இல்லாத சிறுகனூர் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். மாலை 7 மணிக்கு இருள் சூழ்ந்து இருந்த காட்டுப்பகுதியை மர்டர் ஸ்பாட்டாக பயன்படுத்தி இருக்கிறார் ஆனந்தராஜ். அங்க தச்சங்குறிச்சியில இருந்து ரெட்டிமாங்குடி செல்லும் ஒத்தையடி பாதையில பைக்கை நிறுத்திவிட்டு கையில வாங்கிட்டு வந்த மதுவை அருந்திய ஆனந்தராஜ் திடீர்னு மனைவி லட்சுமி வாயில் மதுவை ஊற்றி வலுக்கட்டாயமா குடிக்க வச்சிருக்கார். மனைவி தடுத்து பார்த்தும் வாயில் ஊற்றி குடிக்க வச்ச ஆனந்தராஜ் காலி மதுபாட்டில மனைவி மண்டையில போட்டு உடைச்சிருக்கார். இதுல தலையில காயமடைஞ்சு ரத்தம் கொட்டிய நிலையில மனைவி லட்சுமி துடித்து கொண்டிருக்க மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்து கொலை செஞ்சிருக்கார். அப்புறம் மனைவியோட சடலத்தை அங்கிருந்த பள்ளத்துல வீசிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிருக்கார். வீட்டுக்கு போனவர் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்து கொள்ள போலீஸ் வந்து கேட்டதும் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதனையடுத்து ஆனந்தராஜை கைது செஞ்ச போலீஸ் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. கட்டியவன் விட்டுட்டு போன பிறகும் அரவணைத்து வாழ்க்கையை கொடுத்தவனுக்கு உண்மையாக இருக்க முடியாமல் இன்ஸ்டாவில் மூழ்கிய லட்சுமியால் குடும்பமே சிதைந்து போயிருக்கிறது.